திருச்சி சத்திரம் பேருந்து நிலையம் அருகே மின்வயரை இணையதள கம்பத்தில் கட்டி மற்றொரு மின்கம்பத்திற்கு இணைப்பு கொடுக்கப்பட்ட நிலையில் அதனை தொட்டபோது மின்சாரம் தாக்கி 12 வயது சிறுவன் உயிரிழந்தான். இந்நிலையில் தற்போது வரை இணையதள கம்பத்தில் உள்ள மின் வயரை சரி செய்யாமல் அதிகாரிகள் மெத்தனமாக இருந்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கதிரவன். கதிரவன், வணக்கம். இந்த சம்பவத்தை தொடர்ந்து அந்த பகுதி மக்கள் என்ன சொல்றாங்க? அதிகாரிகள் யாராவது பார்வையிட வந்தாங்களா? முழு விவரங்கள். வணக்கம் கர்ஷினி. நாம் தற்போது இருக்கும் பகுதியாக திருச்சி சத்திரம் பேருந்து நிலையம் பட்டத்தூர் ரோடு பகுதியில் இருக்கும். இந்த பகுதியில் தான் நேற்றைய முன்தினம் இரவு சிறுவன், அதாவது காளியம்மன் கோயில் தெருவை சேர்ந்த ராஜேஷ் சிவரஞ்சனின் அவர் ஒரே மகனான அஜய் அந்த கம்பத்தை தொட்ட போது உயிரிழந்தான். அதாவது நாம் பார்க்கலாம், இந்த மின்கம்பம் ஒன்று உள்ளது. இந்த மின்கம்பத்தின் அதாவது பாதுகாப்பற்ற முறையில் உயர்கள் வெளியிலே தொங்கிடு. இதிலே தான் அந்த உயர்களை மேலே இணையதளத்து சேவைக்காக மற்றொரு கம்பம் உள்ளது. அதில் கட்டி அதன் தொடர்ந்து அடுத்த மின்கம்பத்திற்காக எடுத்து செல்கின்றனர். அது அப்படி எடுத்து செல்லும் பொழுது அந்த பகுதியில், அதாவது இணையதள மின்கம்பத்தில் மின்சாரம் பாய்ந்ததால் அந்த சிறுவன் விளையாடி கொண்டிருக்கும் அதை தொட்டபோது சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இது நேற்றைய முன்தினம் நடந்த நிலையில் தற்போது வரை அந்த ஒயருக்கு செல்ல வேண்டிய அந்த மின்சாரத்தை மட்டும்தான் கட் பண்ணி அதாவது அதை துண்டித்துள்ளனர். மேலும் அந்த பகுதியிலே தற்போது மின்சாரம் சென்று கொண்டிருக்கிறது. நாம் பார்க்கலாம், அந்த பகுதியிலே அந்த பாதுகாப்பற்ற முறையில் தான் தற்போது வரை அந்த ஒயரும் உள்ளது. இந்த பகுதியில் கிட்டத்தட்ட சொல்ல வேண்டும், திருச்சி மலைக்கோட்டை பகுதி என்பதால் கிட்டத்தட்ட தினமும் 1000க்கும் மேற்பட்ட செல்லும் பகுதி என்பதால் இந்த பகுதியிலே அந்த பாதுகாப்பற்ற முறையில் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அருகிலே பள்ளியும் உள்ளது. இது குறித்து நாம் நேற்று மாநகராட்சி மேயரிடம் கேட்டபொழுது இது குறித்து நாங்கள் கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் சபரி எலக்ட்ரிக்கல் என்ற அவர்களிடம் ஒப்பந்த அடிப்படையில் 10 வருடங்களும் ஒப்பந்த அடிப்படையில் அவர்கள் மேற்பார்வையில் தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று சொன்னார். மேலும் இது குறித்து அவர்களை விளக்கம் கேட்டுள்ளோம், நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் தற்போது வரை நேற்று முன்தினம் நடைபெற்றது. தற்போது வரை அந்த ஒயர்கள் சரி செய்யாமல் தற்போது வரை அப்படியே வெளியிலேயே அபாயகரமான ஒரு பாதுகாப்பற்ற முறையில் இருக்கிறது. இது குறித்து இந்த பகுதியிலே அந்த பகுதி மக்களும் உள்ளனர். இது குறித்து இங்க உள்ள அவர்களிடம் நாம் கேட்போம். அம்மா, அங்க வாங்கம்மா, நீங்க அங்க இந்த பகுதியில் இருந்தீங்க, என்ன நடந்துச்சு அதை சொல்லுங்கம்மா. சின்ன பையன் அங்கிருந்து வெள்ளாண்டு இந்த கம்பியை தான் இப்படி பிடிச்சான். ஆனா அவங்க அந்த சரியான முறையில அந்த ஒயரை அவங்க ஒட்டாம விட்டதுனாலதான் இன்னைக்கு எங்க பிள்ளை இறந்துருச்சு. அது எங்க பையன் தான், எங்க தங்கச்சி பையன் தான் அவன். ஆனா இன்னைக்கு அதனால எங்க பையன் இறந்துட்டான். வேற யாரும் இந்த ரோட்ல எவ்வளவு பஜாரு இது இருக்கு பாருங்க, மெடிக்கல் ஷாப் இருக்கு, தண்ணி பிடிக்க இங்கதான் வரோம், காப்பி குடிக்க இங்கதான் வரோம், ஒரு மாத்திரை மருந்துனாலும் இங்கதான் வாங்க வரோம். ஆனாலும் என்னன்னா இது மாதிரி மற்ற குழந்தைங்களுக்கு ஆயிடக்கூடாது. எத்தனை குழந்தைங்க பாருங்க, இத்தனை குழந்தைங்களுக்கு யாருக்காவது ஒருத்தருக்கு தீபாவளி டைம் துணியெல்லாம் எடுக்க வருவாங்க. அதனால வேற குழந்தைங்களுக்கு ஆயிடக்கூடாது. அதுக்காக தான் நாங்க இவ்வளவு இது பண்றோம். இந்த குழந்தை உயிரிழந்ததுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் மாநகராட்சி அதிகாரிகள் மின் ஊழியர்கள் பார்த்தாங்களா, எதுவும் சொன்னாங்களா? அதெல்லாம் எதுவுமே பார்க்கல. அந்த நேரம் சரியா டேப் போட்டு ஒட்டி இருக்காங்க. அதுதான் வேற போயுமே இன்னமும் சரியா டேப் போட்டு அந்த நேரத்தை ஒட்டினாங்க. அதுக்கப்புறம் இன்னமும் யாரும் எதுவுமே இன்னும் பண்ண கிடையாது. அதான் ஒரு உயிர் போயிருக்கு, ஆனா இன்னமும் மெத்தனமா தான் இருக்காங்க. டேப்பு மட்டும் போட்டு ஒட்டி வச்சிருக்காங்க. இந்த இடம் பாத்தீங்க அப்படின்னா நார்மலா ஒரு வீடு இருக்க பக்கம் அந்த மாதிரி அப்படின்னா பரவாயில்ல. இப்ப இது பஜார், உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நிறைய மக்கள் போற இடம். பக்கத்துல காலேஜ் இருக்கு, மெடிக்கல் ஷாப் இருக்கு, கோயில் இருக்குது. இப்ப நம்ம இப்ப தீபாவளி வேற நெருங்கிருச்சு. எல்லாம் அனைத்து மக்களும் இந்த வழியா தான் போறாங்க வராங்க. ஆனா இந்த இடத்த இன்னுமே சரி பண்ணாம வச்சிருக்காங்க. ஒரு உயிர் போயிருச்சு, இன்னும் பல உயிர்கள் போகாம தடுக்கணும். அதுதான் எங்களோட கோரிக்கை. இன்னமுமே மெத்தனமா தான் இருக்காங்க. அதாவது இவர்கள் உறவினர்கள் சொன்னதை நாம் கேட்டிருப்போம். அதாவது இந்த பகுதி என்பது முக்கியமாக தினமும் 1000க்கும் மேற்பட்டோர் செல்லும் பகுதி என்பதால் இந்த பகுதி, அதாவது அந்த மேலே செல்ல அந்த உயரம் மட்டும்தான் அவர்கள் துண்டித்துள்ளனர். மற்றபடி இந்த பகுதியில் மின்சாரம் சென்று கொண்டு இருக்கிறது. இதை சரி செய்ய வேண்டும் என பலரும் கோரிக்கை வைக்கின்றனர். ஏனென்றால் இது தினமும் 1000க்கும் மேற்பட்டோர் இந்த பகுதியில் செல்லும் பகுதியாகும். மேலும் அருகிலே கல்லூரியும் உள்ளது, பெண்கள் கல்லூரியும் உள்ளது. அதனால் இந்த பகுதியில் தினமும் 1000க்கும் மேற்பட்டு செல்வதால் உடனே இதை சரி செய்ய வேண்டும் என பலரும் கோரிக்கை வைக்கின்றனர். மேலும் இது போன்ற அடுத்த விபத்து நடக்கக்கூடாது, இது போன்று மேலும் உயிரிழப்பு நடக்கக்கூடாது என்று கோரிக்கை வைக்கின்றனர். காசினி, நேரலையில் இணைந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கதிரவன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.